நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் நாம் ஒவ்வொன்றும் சொல்ல போனால் எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள். அவ்வளோ நன்மைகளை செய்த ஆண்டவருக்கு நீ எண்ணத்தை கைமாறு செலுத்த முடியும்? கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். ரட்சிப்பின் பாத்திரம் எது? உன் சரீரமே ரட்சிப்பின் பாத்திரம். இந்த ரட்சிப்பின் பாத்திரமாகிய இந்த சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கரங்களை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை உயர்த்தும் துதி உன் வாயிலிருந்து உரத்த சத்தமாய் எழும்ப வேண்டும். நீ கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கும் போது, உன் ஆவி ஆத்மா சரீரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே இறங்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உன் மத்தியிலே இறங்கும்.